சரி சார், அவனுக்கு தேவை சர்ப்ரைஸ், ஃபுல்லி கவர்டு, ட்ரெடிஷ்னல். சரி, எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் சர்ப்ரைஸ்? அவனை 2 பேரும் சேர்ந்து ஆயிக்கங்க சார். இந்த லிட்டரல் அந்த இங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்க ரோல்ல அவன் இருப்பான் சார். பின்னாடி இருந்து நாங்க வேற ஏதாவது சொல்றேன் இல்ல சார். எப்படி What nonsense you are talking about me? அததான் சார் நானும் இத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஏன் இப்படி சொல்றேன் சொல்லு. நான் கேக்குறேன், நீ சொல்லு. அடிக்கவெல்லாம் மாட்டேன். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத. பயப்படாதடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஆக்சுவலாக 2 தரப்புலையும் இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் தான். ஒரு பக்கத்தில் இருக்கவங்கலாம் அவங்களுடைய காதலை கெடுக்கும் நண்பர்கள். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? அல்லது 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள காதல் இல்லைனாலும் கூட அந்த பொண்ணு உன்னை காதலிக்குது, இல்லை அந்த பையன் உன்னை காதலிக்கிறான்னு சொல்லியே லவ் டெவலப் பண்ணிடுவானுங்க. அப்படியே உஜ்பத்தி சோழியா பிடிச்சிருக்க எல்லாரும் பார்த்து. ஸோ நான் கமிட் ஆகாமல் இருப்பதற்கு, ஒரு காதலுக்குள் போக முடியாமல் இருப்பதற்கு, அல்லது இருந்த காதல் கெட்டதற்கு என் நண்பன் தான் காரணம். அட படுபாவிகளா, மோசம் பண்ணிட்டீங்களா டேய். இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய டேய் உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா எல்லாமே ஒரு கோட்டாகும். உண்மையிலேயே உங்களுடைய காதலை ஆரம்ப கட்டத்தில் அல்லது காதலில் இருக்கிறப்ப எப்படி எல்லாம் கெடுக்கிறாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதான் சார், அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே சார். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் ஒரு காலேஜ் டீம் ப்ராக்டிஸ்லாம் மாட்டிக்கிட்டேன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணோம், சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் சார். சொன்னதான் சொன்னேன், என்ன வாங்கிட்டு வந்தான்னு மட்டும் அவன்கிட்ட கேளுங்களேன். என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. என்ன வேண்டிய நீங்கள் தம்பி பிஸியாக இருந்தப்பா சார், ஒரு பிராண்டடான ஒரு நைட்டி மாதிரி ஒன்று வாங்க சார். ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. அது ஆக்சுவலாக எக்ஸாக்ட் நைட்டியான்னு தெரியல. நம்ம மட்ராஸப்பட்டினம்ல அந்த பாட்டி போட்டிருக்கோம்ல சார், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். போடா, பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சரி சார், அவனுக்கு தேவை சர்ப்ரைஸ், ஃபுல்லி கவர்டு, ட்ரெடிஷ்னல். சரி, எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் சர்ப்ரைஸ்? அவனை 2 பேரும் சேர்ந்து ஆயிக்கங்க இப்போ இவன் கமிட் ஆகணும் அப்படின்னா அவனோட எஃபர்ட்ஸா இருக்கணும் எல்லாமே. அந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டான். அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணதே நான் தான். இனிமே சாவகாசம் ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை எடுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். அதாவது சார், அந்த பொண்ணுக்கு இப்போ நான் லவ் பண்ணேன்னு தெரியணும்டா. சரி, நான் சொல்லிடுறேன் உனக்கு, ஓகேவா? ஓகேடா. ஆனால் நான் இருக்கணும்டாங்க. அது எப்படா முடியும்? அதனால ஏர்பாட்ஸ்ல இவன் என் கூட கால்ல கனெக்ட் ஆயிட்டான். நான் வந்து இவன் டைப் அந்த பொண்ணுட்ட அப்படி சொல்றேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏதோ இவனே சொன்ன மாதிரி இவன் அவ்வளோ எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த கத்துறான், மாப்பிள்ள சூப்பரா. நல்ல வேலை கடையை மூடிட்டாங்க. இது பூரா உண்மைன்னு தெரிஞ்சா குடும்பமே சேர்ந்து விறகு வெட்டியிருப்பாங்க சாமி. சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. இப்ப நான் ஏதாச்சும் இதுல தப்பு பண்ணிட்டேன்னா என்னாலதான் அவன் வாழ்க்கையே மொட்டையா போயிருச்சு அப்படின்னு என்னைய சொல்லிடுவேன். நான் கடும் கோபக்காரங்கிற தெரிஞ்சுட்டு அப்படியே ஓரங்கட்ட பத்தியா நீ பொழச்சுக்க. இந்த பையன் லைஃப் லாங். இந்த பேசிக் எஃபெக்ட்லாம் இல்லை சார். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த பொண்ணுக்கு ரெமோ படத்தில் வந்து சிரிக்காதே சாங் பிடிக்கும்னு சொல்லிட்டு வயலினில் கற்றுக்கிட்டேன். இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா இன்னொரு பையன் வாசிச்சான், அது மட்டும் தான் மாத்தணும். என்னன்னா கூலி மிச்சமாமனும் பேச்ச கேட்டுவீங்க வேலைக்கு சட்டம் பத்தியா என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. இவன் வாசிக்கிறான், இவன் ஏதோ எமோஷன், இந்த லைன் உனக்கு பிடிக்கும் பாரு, இந்த லைன் அது அவன் வாசிக்கிறான். ஆனா இவன் வாசிக்கிற மாதிரி என் புத்திய 4 பேர் சம்பளத்துக்கு வச்சு செருப்பாலே அடிக்கணும். வருமானம் பத்திரம் பாக்குறேன். நீ என்னதான் இப்ப பண்ணுவ? லவ் பண்றாளு சார், லவ் பண்ணுவேன். ஏன்டா என்னைய மாதிரியே அவன்கிட்ட கொங்காத்தனமாவே கேக்குறீங்க? அவன் சொன்னதாடா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உங்க காதலுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க உங்க காதலை காப்பாற்றணும், வாழ வைக்கணும்னா? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? நான் சுத்தி ஒரு எப்படியும் ஒரு 6 to 7 பேர், இவனையும் சேர்த்தா 7 பேர் சார். இந்த ஒரு லவ்வுக்காண்டி 7 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி சார். இந்த லிட்டரல் அந்த இங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்க ரோல்ல அவன் இருப்பான் சார். பின்னாடி இருந்து நாங்க வேற ஏதாவது சொல்றேன் இல்ல சார். எப்படி What nonsense you are talking about
நீ தயவு செஞ்சு இவனை என்னோட சேர்த்த குன்றுவன சார். நானும் அவ்வளவு வேலை பார்க்கறேன் சார் விட்டா கிறுக்கு நாக்கிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்கடா? சார் அந்த பொண்ணு கூட டிராவல் பண்றதுக்காண்டி நான் எங்க ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கூட வந்தேன் சார். டிராவலுக்கு அந்த டிக்கெட் காசு யார்ட்ட வாங்கினான்னு கேளுங்க சார். ஸ்டாப் ஸ்டாப். ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. நான் லவ் பண்றதுனால எங்க குடும்பமே என்னமோ செதஞ்சு போற மாதிரி அந்த அளவுக்கு போட்டு மூட்ஸை வந்து அப்படியே சதைச்சிருவாங்க சார். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தெரியுமா? மட்டும் கடிவாளம் போட்ட குதிரையாட்ட இருக்கிறது வந்து மனுஷங்களோட கேரக்டரைசேஷன் கிடையாது. அடேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தத்தா புரியல. ஏன்னா படிக்கல இல்ல. அது வந்து அவங்க எப்படி சொல்றது திணிக்கிறாங்களா இல்ல அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதா அப்படிங்கிறது. மகா நீ இந்த பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்ணிக்க எப்படி கரெக்டா பேசுது பாரு. உனக்கு ஏன் இந்த கெட்டண்ணா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ரைட்டா விஜி சரி விஜி ஓகே விஜி நம்ம 2 பேரும் ரெட் கலர் சட்டை போடுக்க விஜி அப்படி இருக்கக்கூடாது. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத. இவ்வளோ தெளிவா பேசுறீங்கல்ல நீங்க இவர் பேச்ச கேக்குறீங்க. அப்படி கேளுங்க. என்னன்னா வந்து இவங்க டைரக்டா வந்து சொல்ல மாட்டாங்க. தலைய சுத்தி மூக்கு தொடுற மாதிரி. ஓ நீ அப்படி வரியா? சார் இத்தனை வருஷமா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களேங்க சார். அது வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் போயிருங்க சார். அதானே ரியாலிட்டியே. அதானே உலக வழக்கம். நான் என்ன சொல்றேன் இவ்வளோ சுத்தி வளைக்கிறதுக்கு உனக்கு என்ன மனசுல படுதோ நேரா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே என்ன? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு. வேற சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. அதை தான் சார் நானும் இத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஏன் இப்படி சொல்ற? சொல்லு. நான் கேக்குறேன் நீ சொல்லு. அடிக்க வெல்ல மாட்டேன். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத. பயப்படாதடா. சார் அதை தாங்க சார் சொல்றேன். சொல்லுன்னு சொல்லிருச்சு அப்புறம் நான் வெளில போயிட்டு அட இருக்கேன். என்கிட்ட பேசு. ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சு. எதை பத்தி நீ கேக்குற? எதை பத்தி பேசுறேன்னு தெரியாது. சரி எதை பத்தி கேக்குற சொல்லு. இதுதான் போல்டா கேக்குது என்ன சொல்லணுமோ நேரா சொல்றாங்குது. உனக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு புரியுதா? புரியலையே. இல்ல எல்லாருக்கும் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு புரியுதுல. மகா மண்டே ஆடுதுடா டேய் மகா மண்டே ஆடு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இல்ல நேரா சொல்லு. ஏய் எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்ல. நான் அதுக்காக ஒன்றும் ஹோல்டு பண்ணல. சார் நான் அதை பத்தி அப்படி நினைக்கலைங்க சார். ஓ உடனே அப்படியே உதார விடாத. சார் லவ் பண்ண நான் ஏங்க சார் சொல்லணும்? சரி நீயே கேளு அந்த பிள்ளை சொல்லிருச்சு. லவ் பண்ண நான் ஏன் சொல்லணும்னா எது அந்த கேமராக்காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம விட மாட்டா போல இருக்கே. இருக்கட்டும். இப்போ நான் வந்து யாரையாச்சும் பாக்குறேன் இந்த செட்ல கூட நான் இப்போ ஒருத்தர் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு யாரா அவன் செடிக்கு அடியில முளைக்கிற நாய் கூட மாதிரி திடீர்னு முளைச்சு வந்து நிக்கிறான். அது என்னன்னா பக்கத்துல இருக்காங்க இந்த பையன் பேபி இந்த பையன் பார்க்க ரொம்ப அழகா ஏமா ஆளு கிடைக்கல உனக்கு? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவ. அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான் இப்பவே. ஜோக் இல்லையா? ஒரு பையன் கிட்ட கூட பேசவே விட மாட்டா. நான் இருக்கல என்கிட்ட பேசு என் கூட வா எங்க வேணாலும் நம்ம போலாம் ஒண்ணா. அதே மத்தவங்க வேணும். டேய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். ஒரு 10 துணி எடுத்து 2 பேரும் ஒரே மாதிரி தச்சு போட்டுக்கோங்க. கடைசி வரைக்கும் ட்வின்னிங் பண்ணி செல்ஃபி எடுத்து டிபில வைப்போம். என்ன எழவி அது? உனக்கு எல்லாம் தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். இப்ப அவங்க கேரக்டரை பார்த்துட்டு தானே நான் பேசுவேன். அவங்கள பத்தி புரிஞ்சுப்பேன்ல. உன்னை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியுமா? வேணாம் இல்ல. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? அவன் உனக்கு ஓகேவா நானும் டிசைட் பண்ணுவேன். ஓகேவா ஒரு 75% நான் பண்றேன் 25% நீ பாத்துக்கோ. இவருக்கு இதான் வேலை. ஆக்சுவலா இவங்க அவங்க அம்மா அப்பாவை தாண்டி உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ ஃப்ரெண்ட் இட்ஸ் அ குட் ஒன். ஆனா அப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க நியாயமாவும் நாணயமாவும் தான் நடந்துக்கணும்.